ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று லெசன் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள லெசன்ஸ்லாம் நான் அழகாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகிறோம். அன்னன்னைக்கு லெசன் அன்னன்னைக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரொனவுன்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருங்க. சொல்லி பார்க்க தான் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரொனவுன்சேஷன் வரும். இப்போ நான் ஒரு வேர்டு உங்களுக்கு எய்த்தாப்பில் நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஈஸியாக வரும். எந்த ஒரு லாங்குவேஜுமே பேச ஈஸியாக அழகாக பழகிடலாம். நிறைய டிவி சீரியல் பாருங்கள், ஹிந்தியில் இது பாருங்கள், மூவி பாருங்கள், எவ்வளோ இருக்குது. அதுலேருந்து நீங்கள் பேச இதையும் நீ மிக்ஸ் பண்ணனா ரொம்ப அழகாக ஈஸியாக ரொம்ப அழகாக கற்றுக்கலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லாத நீங்கள்லாம் இப்போ உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் எல்லோரும் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த டேலண்ட்டுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா புரிஞ்சுப்பீங்க, நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேவா? அடுத்து நம்ம நான் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன லெட்டர் படிக்க போகிறோன்னா கான்சோனன்ட்ஸ், மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை எதுக்காக படிக்கிறோன்னு சொன்னால், நம்ம வந்து பேசிக்கலாக நம்ம லெட்டர்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஈஸியாக படிக்க முடியும். ப்ரொனவுன்சேஷன் வரும். ஸோ இது நீங்கள் எழுதுறதுக்கு வேணால் உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சேஷன், ஏன்னா இது தமிழில் மாதிரி ஒரு கா கிடையாது, 4 கா இருக்குது. ஓகே, அந்த 4 கா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது எப்படி எதுனுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட் லெட்டர் கா. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் கா இருக்கு இல்லையா, கா. அடுத்தது க, கொஞ்சம் அழுத்தி சொன்னால் க. அடுத்தது க, கங்காவுக்கு வர க. அடுத்து கர், க, ஞ. க, 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 ஞ. அடுத்து ச, தமிழில் உள்ள ச, சீகச்சிய ச, ச கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அடுத்தது ஜ, சாதாரண ஜ, ஜ, ஞ. ச, ச, ஜ, ஜ, ஞ. உங்களுக்கு நான் மேலே எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், எப்படி வருங்கிறது, உச்சரிப்பு எப்படி வருங்கிறது நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உச்சரித்து பாருங்கள். ட, 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 டிஏ ட, ச நம்ம இருக்கோம்ல தமிழ் ட, 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 ந, 3 சுழி ந. தெரியுறதா? அடுத்தது த, த, டிஹெச்ஏ த, 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 ந. ஓகே, த, 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 ந. அடுத்தது ப, 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 ம. ஓகே, ப, 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 ம. பாருங்கள், திருப்பி சொல்லித்தரேன். க, 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 ங. ஷ, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ந. த, 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 ந, 3 சுழி ந. ப, 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 ம. புரியுறதா உங்களுக்கு? என்னால் தெரிஞ்ச அளவு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். க, 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 ங. ஷ, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ந. த, 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 ந. ப, 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 ம. இதான் வந்து மெய்யெழுத்துக்கள். ஹிந்தியில் மெய்யெழுத்துக்கள். நம்ம தமிழில் ஒரு கா தான் இருக்கும், இதில் 4 கா இருக்கும். ஸோ இந்த ப்ரொனவுன்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கனில் பேசச்சு ஈஸியாக இருக்கும். எந்த கா வந்தால் எப்படி இருக்கணும். இது வந்து கான கமல், கான கானா, கங்கா, கர். ஞா வந்து ரொம்ப ரேராக தான் இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதேமாதிரி இந்த ஞாவும் அப்படி தான். ஞானம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஞா, அந்த மாதிரி.
இதெல்லாம் உங்களுக்கு 4 ஞாலாம் யூஸ் பண்ணுவீங்க, அது தெரியும். தாவும் அப்படி தான் 4 டா இருக்குது. த ப. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.